டெக்னாலஜியை உபயோகித்து ஹிடன் பொட்டன்ஷியலை தோண்டி எடுத்து அதுல இருந்து தங்கத்தை எடுப்பதே பல பிசினஸஸ் வேலை. ஊபரோட எக்ஸாம்பிள் கொடுத்தார், அப்புறம் ஏர்பிஎன்பி உதாரணத்தை கொடுத்தார். But even if technology is not core to your business model, I think technology is core to your business. ஒரு டெக்னாலஜி பார்ட்னர் அல்லது ஒரு டெக் டீம் உங்க கையில் நீங்க வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி பார்ட்னர் யார் அப்படின்னு தேடி செல்லும் பொழுது நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதுதான் இன்னைக்கு வேகமா பார்க்க போறோம். சோ டெக்னாலஜி எதுக்கு தேவை அப்படின்னா, ஏற்கனவே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஹியூமன் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஆக்டிவிட்டியை can I model it, can I observe it carefully. இன்னைக்கு இவங்க லீவ் போட்டா, இன்னைக்கு அவங்களுக்கு கோவிட் வந்தா, somebody else swaps and will the work still continue அப்படிங்கிறதுக்கு you have to model. And மாடல் பண்ணா இன்னொருத்தர் இந்த வேலையை எடுத்துக்கிட்டா கூட அவங்க they have to retain a particular standard. அதே தரத்தில் அதே வேகத்தில் அந்த வேலையை செய்து முடிக்கணுங்கிறதுக்காக you need to aim for a standard. அந்த ஸ்டாண்டர்ட் எதுக்கு முக்கியமா பண்றோம் அப்படின்னா, தவறுகள், பிழைகள், தடங்கல்கள் அதெல்லாம் வராம இருக்கணுங்கிறதுக்காக it reduces error. But it doesn't stop here. It's not just an effort to model an activity, aim for a standard and reduce error. It also saves you time. அந்த நேரத்தை உங்களுக்கு காப்பாற்றி கொடுத்து அந்த நேரத்தை can I connect with my customer much better? Can I provide higher order customer service? Customer satisfaction ஐ தாண்டி கஸ்டமர் டிலைட்டுக்கு கொண்டு போய் வைக்க முடியுமா அப்படிங்கிறதும் டெக்னாலஜியோட முக்கியமான வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பிசினஸ் அப்படின்னாலே இத்தனை துறைகள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமி வெப் அப்படின்னு ஒரு லேடி சிலிக்கன் வேலியில she launched the technology trends report for 2025. யூடியூப்ல ட்ரெண்டிங் வீடியோ அது அமி வெப் டெக் ட்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட் அப்படின்னு தெரிவிப்பாங்க. அதில் முதல் 5 நிமிடத்தில் அவங்க ரொம்ப அழகா அந்த பிரசன்டேஷன் பண்றாங்க. முதல்ல என்ன சொல்றாங்க, உங்க சேருக்கு அடியில ஒரு மர சதுரம் ஒண்ணு இருக்கும் பாருங்க, ஒரு கியூப், மர சதுரம் கியூப் ஒண்ணு இருக்கும் பாருங்க. எல்லாரும் கையை தூக்கி பிடிக்க எப்படி அப்படிங்கிறாங்க. எல்லாரும் அப்படி தூக்கி பிடிக்கிறாங்க. எல்லாரும் லெஃப்ட் சாய்ங்க அப்படிங்கிறாங்க. everybody leans to the left. இப்ப அடி அப்படி வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க அப்படிங்கிறாங்க அந்த லேடி. The lady says, put that little cube under your chair. And she says, எதுக்காக நான் அதை பண்ண வைக்கிறேன் அப்படின்னா, in psychology there is an effect called the pebble in the shoe effect. காலில், உங்கள் கால் அணியில் சின்ன கல் உள்ள போறது இல்லையா, அந்த pebble in the shoe effectங்கிறது முதல் 5 நிமிடங்களுக்கு கால் நடக்க முடியாமல் இருக்கும். அதன் பிறகு 10 நிமிடத்திற்கு நெருடும். அதன் பிறகு அரை நாளுக்கு ஓரம் தள்ளிடுவீங்க, கண்டுக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் இருக்கிறதே மறந்துடுவீங்க. ஆனாலும் அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. So this is the pebble in the shoe effect. இன்னைக்கு நம்ம பார்க்க போற 18 அந்த வித்தியாசமான அந்த 18 ஆன்சர்ஸ் வந்து it is probably a pebble in the shoe. உங்களுக்கு தெரியாதது இல்லை, ஆனால் தெரிந்தும் மறந்ததாக இருக்கலாம். I am just here to remind you. உங்களுக்கு தெரியாத விஷயத்தை சொல்வதற்கு அல்ல. கால்ல கழட்டி பாருங்க சார், பெட்ரோல் இருக்க போகுது அப்படின்னா. So all these are things that every one of you do in your business. நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய லிங்க்டின்ல இருக்கிற நண்பர்களுக்கு கேள்வி அனுப்பிச்சேன். 2 கேள்வி அனுப்ப போறேன்பா. இந்த 2 கேள்விக்கும் உங்களுடைய மனப்பூர்வமான மனம் திறந்து பதில் கூறுங்கள். முதல் கேள்வி கேட்டேன், உங்க கம்பெனியில ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், இன்ட்ராநெட், இமெயில், டாக்குமெண்ட் ஷேரிங், சிஆர்எம், டெக் சப்போர்ட்டுக்கு என்னெல்லாம் மென்பொருள் உபயோகிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டேன். என்னெல்லாமோ பதில் வந்தது. இதுல சில பேர்கள்லாம் நீங்களும் ரெகக்னைஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். விதவிதமான பேர்கள். இந்தியாவில் இருக்கிற சில கம்பெனிஸ், ஏன் ஜோஹோ கூட இருக்கலாம் சில கம்பெனியா, அமெரிக்காவில் உள்ள சில கம்பெனிஸ், பேர் தெரியாத இடம் தெரியாத சில கம்பெனிஸ்,
அந்த கம்பெனியே ஒரு ஓரத்துல 4 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ரெண்டுக்கு எடுத்து அவங்க வச்சு காலேஜ் இன்டர்ன்ஸ் கூப்பிட்டு வந்து நீங்க பண்ணா போறதா, யாராலையும் நம்ம ப்ராப்ளம்ஸ் புரிஞ்சுக்க முடியாதுன்னு கஸ்டமைஸ் பண்றோம் நினைச்சு கஸ்டம் சாஃப்ட்வேர் பண்ற கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் விடல. நான் என்ன பண்ணேன், 2வது கேள்வி கேட்டேன். சோ பாத்தீங்கன்னா சிலதெல்லாம் கிளவுடா இருக்கும், சிலதெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால்டு சாஃப்ட்வேரா இருக்கும், சிலது இவங்களே நானே எனக்கே சாஃப்ட்வேர் தெரியும், லோ கோட் ஐ கேன் கிரியேட் மை செல்ஃப் அப்படின்னு பண்ணவங்க இருக்கும். மல்டிபிள் வெண்டர்ஸ் இஸ் பேசிக்கலி a hodgepodge. நான் இதோட விடல, நான் அவங்கள சேஸ் பண்ணேன். எனக்கு மனசுல இதுதான் நடக்குதுன்னு புரிஞ்சிச்சு. ஓகே, குதிரையும் வேகமா ஓட முடியாது, மாடும் நிதானமா போக முடியாது, கழுத வேற ஒன்று இருக்கு உள்ள. So I chased them again with another question. சரிப்பா, biggest pain point என்ன? உன்னால் இந்த மாதிரி பல நிறுவனங்களிலிருந்து மென்பொருள் நுகர்வதினால் நீ சந்திக்கும் பெரும் தடங்கல்கள், மாபெரும் இடர்கள் என்ன அப்படின்னு கேட்டேன். அவங்க அதுக்கும் பதில் சொன்னாங்க. அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல் அப்படியே பாஞ்சு வந்து அதுல இருந்து எடுத்துதான் இந்த 18 உங்களுக்கு தரேன். நம்பர் 1 இன்வாய்சிங். ஒருத்தன் மந்த்லி சைக்கிள்மா, இன்னொருத்தன் வேற கரன்சில பண்ணுவான். ஓகே, இன்னொருத்தனுடைய அந்த கான்ட்ராக்ட் டீடைல்ஸே வேற மாறும். ஐ எம் ஷூர் யூ ஸ்ட்ரகிள் வித் திஸ். தி அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் வித் திஸ். Number 2, billing cycles, annual, the year ending, the week starting, அத்தனை விஷயங்கள் அந்த கல்ச்சரில் எப்படி இருக்கிறதோ அது மாதிரி தான் அது நடக்கும். உங்களுக்காக அவங்க மாத்தி தர போறதில்லை. மல்டிபிள் லாகின்ஸ், நிறைய பேருடைய பாஸ்வேர்ட் admin 123, நிறைய பேருடைய வெரி காம்ப்ளிகேட்டட் பாஸ்வேர்ட் எல்லாத்துக்கும் ஒண்ணே. இந்த பாஸ்வேர்ட் யாராலையும் கிராக் பண்ண முடியாதுன்னு வச்சுட்டு அதையே எல்லாத்துக்கும் உபயோகிக்க போறீங்கன்னா it is not a good password. நிறைய பேருடைய பாஸ்வேர்ட் லேப்டாப் பின்னால ஸ்டிக்கி நோட், எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் @123. இந்த மாதிரி இது ஏன் நடக்குது அப்படின்னா எத்தனை நேரம் வச்சுக்கிறதுனா அப்படின்னு போகும். So single sign on is a pebble in your shoe. ஒரு லாகின், ஒரு பாஸ்வேர்ட், அத 2 மாசத்துக்கு மேல அதுவே விடாது. 2 மாசம் ஆயிடுச்சு மாத்து அப்படின்னு சொல்லு, நீ மாத்திக்கிட்டே இருக்கு. That is a better system. Number 4, security breaches. அதாவது யாரோ சொன்னாங்க, இந்த செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி உலகத்துல 2 விதமான கம்பெனிகள் இருக்கின்றன. There are only 2 software companies, 2 kinds of software companies in the world. Those who have been broken into, இல்லையா, அவங்களுடைய டேட்டா எல்லாம் லீக் ஆயிடுச்சு, அவங்களுடைய சிஸ்டம் கிராக் ஆயிடுச்சு, ஹேக் ஆயிடுச்சு. And those who haven't been broken into, அது வந்து 0th level answer, அது மார்க்கே கிடையாது. Who will soon be broken into, அதுக்கு 5 மார்க் வேணா கொடுக்கலாம். 10க்கு 10 மார்க். எந்த பதில் தெரியுமா? Those who have been broken into and those who don't know they have been broken into. அதுதான் இன்னைக்கு நிலைமை. So cyber security is not what if, it is when. So how are you protecting yourself? நாங்கெல்லாம் சின்ன வயசுல பெசன் நகர்ல ஒரு பிளாட்ல இருந்தோம். அந்த பிளாட்ல சைக்கிள் பார்க்கிங், 2-வீலர் பார்க்கிங்க்கு இந்த மாதிரி தான் கேட் போடுவாங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க. சாவிகள் வந்து அவங்க பூட்டை கொண்டு பூட்டுக்கும் அப்படி பூட்டி கொண்டு போவாங்க. பெரிய சைனா பூட்டு, பெரிய திண்டுக்கல் பூட்டை போடுற யாராலையும் திறந்துட முடியாது. அந்த பூட்டு சூட்கேஸ் பூட்டு. You understand? Right? So you need to be very cautious about security. It's not enough if you lock the main door. பின்பக்கம் ஜன்னல் திறந்து விட்டா பிரச்சனை. மல்டிபிள் இன்டர்ஃபேசஸ், இதுக்கு வந்து காக்னிட்டிவ் ஓவர்லோட் அப்படின்னு சைக்காலஜில ஒரு டேர்ம் இருக்கு. காக்னிட்டிவ் என்றால் எனக்கு புரிந்து கொள்ள நான் செலவழிக்கும் மென்டல் எஃபர்ட். ஒரு லாகின் பாக்குறீங்க, மேக்குக்கும் விண்டோஸுக்கும் பாத்தீங்கன்னா ரைட்ல இருக்கும் இந்த க்ளோஸ் பட்டன், மேக்ல லெஃப்ட்ல வச்சிருப்பாங்க. சில பேர் லாகின் பாங்க, சில பேர் சைன் இன் அப்படிம்பாங்க. சில பேர் நோட்டிபிகேஷனுக்கு பெரிய லவுட் ஸ்பீக்கர் ஐகான் போட்டிருப்பாங்க, சில பேர் நோட்டிபிகேஷனுக்கு மணி போட்டிருப்பாங்க.
அதனால என்னப்பா, I can understand. No, pebble in the shoe. இந்த மாதிரி நீங்க 1000 விஷயங்களை மனசுல தடுக்கி 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 நின்னு போனீங்கன்னா you will not reach your destination. Every moment you take your eyes off your eventual goal, it's like at 50 gearல போயிட்டு இருக்கிறவங்க அப்படி நின்னு நியூட்ரல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து திருப்பி போற மாதிரி. You won't know that you're wasting time. It's called a cognitive overload. ஆறாவது, authentication headaches. நீங்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஒரு கேமரா, அந்த கேமராவுடைய ஒரு ஃபில்டர், அந்த ஃபில்டர் எடிட் பண்ற சாஃப்ட்வேர். அழகான ஒரு போட்டோ எடுத்துட்டு அதுக்கு கோல்டன் ஃபில்டர், அதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர், நிச்சயம் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது அது கேட்கும், this needs access to all your contacts அப்படிங்க. இது கேமரா ஆப்டா, இது சோசியல் மீடியா ஆப்னா கான்டாக்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண போற ஒத்துக்கிறேன். இது கேமரா ஆப், கேமரா ஆப் எதுக்கு கான்டாக்ட்ஸ்? அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, கொஞ்ச நாள்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணா ஒரு கேள்வி கேட்கும்பா, எல்லாத்துக்கும் ஓகே போட்டு. எத்தனை பேர் கான்ட்ராக்ட்ல IR3 அக்செப்ட் பண்ணிருக்கீங்க? ஆல் ஆஃப் அஸ். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? படிக்கிறது இல்லை. சோ அது ஒன்றாக இருக்கட்டும். எத்தனை தடவை நீங்க படிக்க வைக்கிறீங்களோ, you are complicating the matter. Look at that question. Who would like access to all files and folders in your Dropbox? ஏதோ ஃபைலை ஷேர் பண்ண சொல்றேன், ஊஃபுங்கிற சர்வீஸுக்கு ஊஃபு உடனே கேக்குது, இந்த மாதிரி Dropbox சொல்லும், அது ஒரு கேள்வி கேட்கும், நீங்க ஓகே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊஃபு சொல்லிடும். Dropbox உடனே சொல்லும், Dropbox ஊஃபுன்னு ஒருத்தன் வந்திருக்கான், இத்தனை கேள்விகள் கேட்கறான், எல்லாத்தையும் எடுத்துப்பான். கீழே லைனை பாருங்க, சின்ன ஃபாண்ட்ல, this app will be able to read and modify everything. What kind of nonsense is that? You cannot afford to have any software with so much power. அடுத்தது ரீட்ரைனிங். இதை நான் உள்ள இறங்கவே இல்லை, ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு சாஃப்ட்வேர் புது வெர்ஷன் ரிலீஸ் பண்ணும் பொழுது பழைய வெர்ஷன் நீங்க பழகிய சில விஷயங்கள் மாறும், தவறுகள் நடக்கும், எங்க இருக்கிறது என்று தேடி செல்வீர்கள். அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் சைக்கிள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா, retraining yourself, retraining your team becomes a big headache. அடுத்தது access control. உங்க டீம் இருக்கு, நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர், because you run the business. உங்க எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளவு பவர் கொடுக்கிறது? அவங்க ப்ரொஃபஷனல் செட்டிங்ல இருக்கணுமா, அவங்க ரீடரா இருக்கணுமா, அவங்க ரைட்டர் ஆகணுமா, அவங்க எடிட்டர் ஆகணுமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகள். அதே பவர்ல இருக்கிற 2 பேருக்கு வேற வேற சாஃப்ட்வேர் வேற வேற வார்த்தைகள் கொடுக்கும். காக்னிட்டிவ் லோட். ஒன்ஸ் அகைன், அவர் கொலாபரேட்டர்ங்கிறார், இவர் வியூவர் ப்ரிவியூவர் அப்படிங்கிறார். You are not here to understand the linguistic game they are playing. You are here to get your work done. Workflow models. அமெரிக்கால agile software பாங்க, ஆஸ்திரேலியால chillax model அப்படிம்பாங்க. Indian approach would be jugaad model. Every one of us will have our own models, and the software we create will follow the model we are as a company. So if you want to subscribe to one American software, one Korean software, and one Indian software, உங்க ஊர்ல பாரத விலாஸ் தான் நடந்துட்டு இருக்கும். Yeah, so you have to be very careful about that. And then data problems. Some of them will give XML export, some of them will be giving JSON export, some will give plain text export, some will say I will only import, I can't export. How will you handle that? Then duplicates. உங்க போனே எடுத்து பாருங்க, அந்த மெயின் சர்ச் பாக்ஸ்ல உங்க பேர் அடிச்சு பாருங்க. I am guessing you will have 3 results. நான் அதனால்தான் ஒரிஜினல்னு போட்டு வச்சிருக்கேன் நடுவுல. ஒரு இடத்த போய் ரீநேம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஏன்னா டேய் யாரா நீ, ஒவ்வொன்றையும் நானே 5 பேரா இருக்கேன் அப்படின்னு. So this will happen because each software wants to think it is the primary software owning you. விஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எப்படி உங்க பிசினஸ் நீங்க முன்னேற்றணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி அந்த சாஃப்ட்வேர் கம்பெனிக்கும் ஒரு விஷன் இருக்கு. They want to be a world dominating effect in something. Some companies want to be platforms. Some want to go open source. Some want to be tightly controlled. Apple வந்து walled garden அப்படிம்பாங்க.
everything tightly controlled. You will not be allowed to do anything. அப்படின்னு ஒரு மாடல். So each will have their own vested interests. அதாவது எந்த தெருவில் எந்த ரோட்ல வேணா நீங்க போலாம், எல்லா ரோட்லயும் போக முடியாது. So you have to choose. 13 is about stuck in older tech. ரீசெண்டா நான் ஒரு காலேஜுக்கு போயிருந்தேன். அந்த காலேஜுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்டர்ஃபேஸ காட்டினாங்க. It's written in PHP. PHP has already Zoho schools of learning la PHP நிறுத்திட்டோம் கத்து தரது. It is not worth teaching it as a programming language because of all its older tech. அப்படின்னு அதை ரிப்பேர் பண்ணிட்டோம். இன்னும் அதுல ஓடிட்டு இருக்கிற சாஃப்ட்வேர் இன்டர்ஃபேஸஸ் இருக்கு. So how are you going to handle that? Iceberg பத்தி பார்த்தோம். Hidden costs 50 யூசருக்கு ஃப்ரீம்பாங்க. 51வது யூசர் நீங்க போகும்போது ஒரு யூசருக்கு பே பண்ணா பத்தாது, 51க்கும் பே பண்ணணும். இம்போர்ட் ஃப்ரீம்பாங்க, எக்ஸ்போர்ட் பைசா கேட்பாங்க. So you need to understand whether there are a lot of hidden costs that are not visible upfront. இது என்னுடைய ஃபேவரட் சர்ச்சிங். ஒரு இன்டர்ஃபேஸ்ல நீங்க சர்ச் பண்ணா you should be given universal results. என்னுடைய ஒரு பர்சனை நான் தேடுறேன் அப்படின்னா அந்த பர்சன் என்னெல்லாம் சாட் இன்டராக்ஷன் வச்சிருக்காரு, அந்த பர்சன் என்னெல்லாம் மெயில் அனுப்பிச்சிருக்காரு, அந்த பர்சனுடைய லீவ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கு, அந்த பர்சன் யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு, அந்த பர்சன் என்கிட்ட ஷேர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் என்ன, யூனிவர்சல் சர்ச் யூ நீட். சோ இப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதெல்லாம் சர்ச்சிங் தான், ஃபைண்டிங் இல்ல. சோ வாட் யூ நீட் இஸ் யூனிவர்சல் சர்ச். சில கம்பெனிஸ் மூடிடுறாங்க, 9 out of 10 ஸ்டார்ட்அப்ஸ் க்ளோஸ் அப்படிங்கிறாங்க. சில கம்பெனிஸ் புதுசா வந்திருக்கானே இப்ப ரொம்ப பிரச்சனை பண்ணுவான் போல இருக்கே அப்படின்னு பயந்து அந்த கம்பெனியை அக்வயர் பண்ற ஸ்டைல்லாம் இருக்கு. கூகுள் ரொம்ப ஃபேமஸ், அது ரொம்ப ஸ்மார்ட் கம்பெனி. டீப் மைண்ட் ஒரு கம்பெனி இருந்தது. டீப் மைண்ட் கம்பெனி கூகுளுக்கு மிரட்டல் மாதிரி வெளில வந்தது. Google bought DeepMind. And where is DeepMind now? It's not a brand anymore. It's absorbed into Gemini. So in the மாதிரி, what is the longevity? What will happen to my data if you close shop and go away? அப்படிங்கிற அந்த உத்தரவாதம் தேவை, அதுவும் முக்கியம். Because I'm assuming you are not here to be here today, go away tomorrow. You are here to establish. This is the 9th anniversary. 19th anniversary, you should still be here. Will that company do that? அப்படிங்கிற அந்த கேள்வி. And finally, extensibility. Badri is famous for that. Badri's role in this software ecosystem is take what a company gives, listen to what a customer needs, and then இத ஒரு களிமண் மாதிரி ஷேப் பண்ணி இழுத்து விட்டு பெயிண்ட் அடிச்சு புது லேயர்ஸ் ஆஃப் விஷயங்களை ஆட் பண்ணி provide ICE அப்படிம்போம், integration, customization, extension. Right? That's why he so high school, I think. Right? So ICE கொடுக்கிற சாஃப்ட்வேர் இருக்கா, the barba you take it and use it அப்படிங்கிற அந்த காலம் முடிஞ்சு போச்சு. Today every customer wants to be a thinker. நானும் அதில் சில திருசமண வேலை பண்ணலாமா அப்படின்னு பார்க்கிற நாள் இது. அதுக்கு அவ அவைலபிளா இருக்கா உங்க சாஃப்ட்வேர் is a question. Extensibility. அந்த மாதிரி ட்ரெயின் கிடைக்கும், இந்த மாதிரியும் ட்ரெயின் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரெயின் தான் பஸ்ஸாவும் நீங்க மாத்தலாம், 2 ட்ரெயினா மாத்தலாம். Because integration is needed in this connected world. நம்மலாம் இன்னைக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி பேசின அந்த ஸ்பான்சர் எத்தனை கனெக்ஷன்ஸ், எத்தனை விதமான கனெக்ஷன்ஸ் பத்தி பேசினார். And in this connected world you need to be able to do things like this. Projects tool ஒன்னு இருக்கு, அதுல நீங்க எவ்வளவு நேரம் வர்க் பண்ணீங்க அப்படின்னு நீங்க ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர்ல போடலாம். பட் அத அப்படியே இன்வாய்சிங்ல கஸ்டமருக்கு பில் ரைஸ் பண்ண முடியுமா? இஸ் an integration. ஒருத்தர் சாட் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் இன்னைக்கு வந்திருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியுமா? இஸ் another integration. ஒரு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் ரெக்ரூட் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க, கேண்டிடேட் கூட நான் என்னெல்லாம் இமெயில் அனுப்பிச்சிருக்கேன், அந்த ஹிஸ்டரி என்ன, அவர் என்னுடைய என்னெல்லாம் சம்பாஷணை பண்ணிருக்கார் அப்படின்னு பாக்குறது இஸ் another integration. ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, அந்த வெப்சைட்ல யாரெல்லாம் விசிட்டர் வராங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருத்தர் வந்த உடனே
அத அப்படியே இந்த ஆளுக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த டவுட் சால்வ் பண்ணு அப்படின்னு உங்களுடைய சப்போர்ட் சாஃப்ட்வேர்ல ஒரு டிக்கெட்டா மாத்த முடியுமா? That is an integration. லீட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க CRMல, உடனே இந்த ஆளுக்கு நான் என்ன கேம்பெயின் ரன் பண்ணேன்னு ரிவர்ஸ் லுக்அப் பண்ண முடியுமா? That is an integration. ஒரு வெப்சைட் வேகமா பண்றீங்க, but that's just a dead website. Where is the life in it? You want to introduce a form. அந்த ஃபார்மை நம்ம சர்வேயா உள்ள நுழைக்க முடியுமா? Is another integration. இத்தனை பார்த்தோம். எத்தனை பேர் கவுண்ட் வச்சீங்கன்னு தெரியல. 17 தான் பார்த்தோம். எப்பவுமே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டுக்கெல்லாம் போகும்போது ஒவ்வொரு டோஸ் ஆஃப் எ வேர்ட் இருக்கிறதுனால அதை சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்து நான் மேடை ஏறுறேன். இன்னைக்கு நான் சக்சஸ்ஃபுல்லா அந்த வேர்டை சொல்லாம இவ்வளவு நேரம் பேசிட்டேன். அந்த வேர்டு என்ன? AI. Yeah. So there's one last thing. இந்த AI புடிச்சு அலைஞ்சிருக்காங்க. Everybody ஸ்கூல் LKG அட்மிஷன்ல AI பவாடுங்க. Seriously. So if you want to be ready for AI, இன்னைக்கு சாஃப்ட்வேருக்கு AI தேவையில்லைங்க. No human can style hair. No robot can style hair as a human can. அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் நீங்க. Not now. But you need to be ready when the AI is ready. அதுக்கு என்ன பண்ணணும்? இதான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் பேரு கிளைவ் ஹம்பி. He's a data engineer. இந்த டேட்டா சயின்ஸை பெருசா தூக்கி விட்டவர். இவர் சொன்னாரு, டேட்டா இஸ் த நியூ ஆயில். அது தங்கம். அது ஒரு காலத்துல ஆயில் இஸ் த நியூ கோல்டு நாங்க வருவே. இப்ப இவரு டேட்டா இஸ் த நியூ ஆயில். பட் இதுல செகண்ட் பார்ட் ஒன்று இருக்கு. இட்ஸ் ஒன்லி யூஸ்ஃபுல் when it is refined. இல்லையா? நீங்க பார்த்திருப்பீங்க, ஆயில் மண்ணில இருந்து வர்ற ஆயில் மண்ணு மாதிரி கருப்பா கொழ கொழ. You can't use it. It won't even burn, by the way. It's not ready. You have to crack it, refine it. But சேகரித்து வைத்துக் கொள்ளுதல் மிக முக்கியம். And இந்த 17 நீங்க எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா கூட 18வது personal selfish reason, where is your data? Because that is who you are as a company. Who you are, what you want to be ன்னு சொன்னாரே கொஞ்ச நேரம் முன்னாடி. அந்த who you are-ங்கிறது it's the data, the customer data, the usage data, the website, the visitors, the prospects, the CRM, the interactions you have had. அந்த டேட்டா எல்லாம் ஒரு பக்கெட்ல போட்டு குழப்பி எடுத்து சலிச்சாதான் இன்சைட்ஸ் வெளில வரும். அது அந்த பக்கெட்ல இருக்கு, இது இந்த பக்கெட்ல இருக்கு, இது ரெண்டும் பேசாது, இவங்க ரெண்டு பேருக்கு பேசுறதுக்கு ஒரு சின்ன இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்கன்னா வரும் பார்க்கும், இங்க ஒண்ணு இல்லடான்னு போயிடும். So that is the paramount reason why I think you should adopt a system of software that they talk to each other natively. ரக்ஷாந்திரவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. She is an entrepreneur. பாருங்களேன், we are drowning in scattered tools. நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன், என் நண்பர்கள் கூறியது அந்த 18. இது எனக்கு தெரியாது. இந்த லேடி இவங்க சொல்றாங்க, Trello, Notion, Slack, email, invoicing apps, it's a mess. We need one clean, intuitive platform that brings all together. எனக்கு fluff எல்லாம் வேணாம், pure functionality, personal touch. நான் பணம் தர தயார் அப்படிங்கிறான். என்னைக்கு? 13ஆம் தேதி, 3 days ago. So the problem is real, is present like a pebble in the shoe. Understand that. இவரு கேட்காம விடுனா, இவரையும் போய் கேட்டேன். 4.5, which is the research deep reasoning version. சும்மா கேட்டதுக்கெல்லாம் கண்ட பதில் சொல்ற ஆள் இல்ல. ஆண்டி எப்பவுமே சரி தவறுன்னு சொல்ல மாட்டான், சில சமயங்களில் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? சோ இவரை கேட்டேன் 4.5. அதே கேள்வி, is it better to use or different அப்படின்னு கேட்டேன். இவரோட பதில் பாருங்க, choosing between these two depends on
உங்களுடைய ஸ்பெசிபிக் நீட்ஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் கொடுக்குறாரு. வேகமா பாருங்க, டைம் ஆயிடுச்சா? ஆல்மோஸ்ட் டன். சோ உங்களுடைய ப்ரையாரிட்டி ஈஸ் ஆஃப் இன்டகிரேஷன் அண்ட் கன்சிஸ்டன்ஸ் யூஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னா சிங்கிள் வெண்டர். உங்க டீம் ப்ரிஃபர்ஸ் சிம்பிளிசிட்டி அண்ட் ஈஸ் ஆஃப் யூஸ். You have limited IT resources. I am seeing a lot of match between the left column and who you are. So, he also provides a conclusion. For smaller organizations with simpler workflows, it is a single vendor. For larger organizations with complex operations, if you are able to, இதை செய்ய முடியும் என்றால், probably multiple vendor. அப்படின்னு ChatGPT சொல்லிச்சுங்க. The success of a set of tools depends not on how well they work. அது நல்லா வேலை பண்ணும், இது நல்லா வேலை பண்ணும் இல்லை. அதெல்லாம் சேர்ந்து how well they work together என்பதில் தான் அதனுடைய அழகு காத்திருக்கிறது. Thanks a lot.